அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானுடைய சின்னத்தை மக்கள் தேடுவார்கள். பத்திரிகையாளர் மணி பேட்டி. இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு மைக் சின்னம் வழங்கியதை பத்தி தான். ஏன்னா மைக் சின்னம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு துளியும் சம்பந்தமே இல்லாத ஒன்னாச்சு. எதனால நீங்க அதை வழங்கினீங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்க எக்ஸ் வலைதளத்தில் கேள்விகளாக எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே இந்த ஒரு விஷயத்திற்கு அதிக அளவில் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் சீமானவர்களுடைய கொள்கைகள்லையோ இல்லை சீமானவர்களுடைய அரசியலோ எங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்னமே தராம அவங்கள அலக்கழிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னும், பாஜக கட்சியுடைய சதிவேலையினால தான் தேர்தல் ஆணையம் இப்படி பண்றாங்க அப்படின்றது இதுல இருந்து ரொம்ப தெளிவாக தெரிய வருது அப்படின்னு இன்றைய தினம் தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் அனைவருமே நேர்காணலாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பத்திரிகையாளர் மணி அவர்கள் தற்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விஷயத்தை எல்லோரும் எப்படி பார்க்குறாங்களோ ஆனால் இந்த விஷயம் சீமானுக்கு அதிக அளவில் ஆதாயத்தை தான் கொடுக்க போகுது அப்படின்றதுல நான் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் அப்படின்னு பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னதாக இருந்த அரசியல் களத்தை விட தற்போது இருக்கக்கூடிய அரசியல் களம் எப்படி இருக்கு அப்படின்னா, சீமானவர்களுடைய சின்னத்தை மக்கள் தேடி தேடி ஓட்டு போட போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னும், இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சீமானுக்கு பாதகமாக விளையும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா சீமானுக்கு இது சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னும், ஏன்னா இவங்க கரும்பு விவசாய சின்னத்தை அப்படியே சீமானுக்கு கொடுத்து சீமானுடைய வாக்கு வங்கி கம்மியாகி இருந்துச்சு அப்படின்னா சீமானுக்கு அவ்வளவுதான் ஆளுமை அப்படின்னு மக்கள் எளிதில் கடந்து சென்றிருப்பாங்க. இப்போ சீமானவர்களுக்கு இது ஒரு இரண்டாவது வாய்ப்பாகவும், ஏன்னா இந்த முறை சீமானுக்கு வாக்கு வங்கி கம்மியாக ஆனாலுமே தேர்தல் ஆணையம் பண்ண சதி வேலையினாலையும் சின்ன மாற்றப்பட்ட ஒரு காரணத்தினாலையும் தான் சீமானுக்கு முழு வாக்கும் வரல அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. இதனால 26ல் சீமானுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னும், அதனால சீமானவர்கள் இதை நினைச்சு பயப்படாம அவருடைய அரசியல் நகர்வுகளை ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைய தினம் கூட அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பிகளே தயாரா அப்படின்னும், நாளையில இருந்து நம்மளுடைய பொதுக்கூட்ட வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் ரொம்பவே உற்சாகமாக சீமான் கிளம்ப இறங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல இருந்து தேர்தல் ஆணையம் பண்ண சதி வேலை வீணாகி விட்டது அப்படின்றத யதார்த்தமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு பத்திரிகையாளர் மணி தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துல கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.